தமிழக அரசின் 2015-2016 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஆற்றல் மிகுந்த தலைமையின் கீழ் கடந்த 3.5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் பல வியத்தகு சாதனைகளை படைத்துள்ளதாக இதில் பெருமிதத்தோடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்றினார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப அரசருக்குரிய 4 பண்புகளுடன் செயல்பட்டு வருவதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டது. மக்கள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு கடந்த 3.5 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மக்கள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் உறுதியான நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்தது மட்டுமின்றி மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் உரை முடிந்தவுடன் சட்டமன்றத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பான அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது.